Hi friends, நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் playback ஸ்பீடில் 1.25லேருந்து 1.5 ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் யூஸ்வலாக இந்த ஃபைலை நான் ப்ரௌசர்லேருந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் வித் க்ரோம் இல்லைனா ஓப்பன் வித், இப்போது நீங்கள் விண்டோஸில் போனீங்கன்னா ஓப்பன் வித்னு மட்டும்தான் இருக்கும். அதில் போனீங்கன்னா பல ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நான் ப்ரௌசர் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். இது ஃபோல்டர் பாத்தோடு சேர்ந்து வருது. ஸோ எங்கே இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை நான் ஒரு கோடு எடிட்டர் எதுலையாவது ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் விஎஸ் கோட் நான் யூஸ் பண்ணுறது. விஎஸ் கோடு தான் நிறைய விஷயங்களை கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதிகமான பேர் விஎஸ் கோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதிலே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. ஸோ இப்போ இந்த கோட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த கோடு எதுவுமே இப்போ தேவையில்லை. ஓகே 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 கண்டெய்னர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்குது. ஸோ H1 அப்படிங்கிறது ஹெட்டிங், அதை சொல்லுவாங்க. பிங்கிறது பேராகிராஃப் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதை ஹெச்பி அது எல்லாமே ஒவ்வொரு டிவிஷன்ஸ் மாதிரி. டிவ்ங்கிறது ஒரு டிவிஷன். இது போல் இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் எங்கே போய் சர்ச் பண்ணணும், எதில் போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னா W3 ஸ்கூல்ஸுங்கிற வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். ஸோ இப்போது W3 ஸ்கூல்ஸில் நான் HTML அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். HTML அதை பற்றி பேசிக்ஸ் என்னன்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இதில் எசென்ஷியலாக எது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். டேபிள்ஸ் ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. டேபிள்ஸ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த டேபிள் ஃபுல்லாகவே நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேபிள் இருக்கு. டேபிள் தான் ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்மளால் ஈஸியாக டிவைட் பண்ண முடியும். அதை நான் கம்ப்ளீட்டாக இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணும்போது என்னுடைய வெப்சைட்டில் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத சும்மா காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோஸ் வரும். ஸோ இந்த மேலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு காலம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ டேபிள் ரொம்ப எசென்ஷியலான ஒன்று. சரி, அதே போல் இன்னும் எத்தனை HTML என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பிளாக் அண்டு இன்லைன். பிளாக் அண்டு இன்லைன் என்னங்கிறது, இதில் இருக்கிற எந்த எலமெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஒரு நியூ லைனாக தான் ஃபார்ம் ஆகும். இது எல்லாமே பிளாக்கு. அதே போல் இன்லைன் இது ஒரு பிளாக்குக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ மேலே இருக்கிற பிளாக்கு அதுக்கு இன்சைடில் யூஸ் பண்ணுறது தான் இன்லைன்ஸ் அப்படிங்கிறது. இது ஒரு நியூ லைன் க்ரியேட் பண்ணாது. ஸோ பிளாக்கில் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இது செட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது நான் ட்ரை இட் யுவர் செல்ஃப்னு தரேன். ஸோ இங்கே பாருங்கள், இது டிவ் அப்படிங்கிறது ஒரு பிளாக்கு, பேராகிராஃப் பிங்கிறது ஒரு பிளாக். இது ரெண்டுமே ஒரு நியூ லைனில் தான் வந்திருக்கு. ஸோ அதே போல் சப்போஸ் இப்போ நான் இன்லைன்னா என்ன அப்படின்னு நான் காட்டுறேன். இன்லைன் இங்கே இருக்குது, ஸ்பேன் இருக்குது. இப்போ நான் இங்கே ட்ரை டு யுவர் செல்ஃப் கொடுக்கும்போது இங்கே வருது பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் H1ங்கிறது. ஸோ பிங்கிறதும் பிளாக். பட் ஆனால் என்னென்னா ஸ்பேனுங்கிறது ஒரு இன்லைன். ஓகே, ஸோ அது ஒரு நியூ லைனாக ஃபார்ம் ஆகலை. அதுக்கு பதிலாக இந்த பேராகிராஃப்குள்ளே தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு டிவ் தரேன். நீங்கள் ஒரு W3 ஸ்கூல்ஸோடைய ஒரு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் இதிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதில் எப்படி ஒர்க் ஆகும், என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. அதான் W3 ஸ்கூல்ஸோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு.
ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் முன்னாடி இருந்த இந்த நான் H1 நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பேராகிராஃபையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் அப்படிங்கிறது தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் பிங்கிறது ஒரு நியூ லைனில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் வந்து இன்லைன் உள்ளே இருக்கிற புதுசாக இப்போது. ஆனால் பட் என்னென்னா இது நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேன் 2 ஸ்பேன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது டோட்டலாக இது ஒரு ஸ்பேன், அதுக்கு அடுத்து இது ஒரு கம்ப்ளீட் ஸ்பேன். இது ரெண்டுமே நியரஸ்டில் தான் இருக்குது. ஸோ தனித்தனி பேஜில் இல்லை. அதே இப்போ நான் இங்கே பேராகிராஃபை இதை நான் மாற்றுறேன். இதோடைய சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நியூ லைனில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இதான் இன்லைனுக்கும் பிளாக்குக்கும் உண்டான வித்தியாசம். இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் பிளாக் இன்லைன் இந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்க எங்கெங்கே யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதிகமாக யூஸ் பண்ணுறது டிவ் யூஸ் பண்ணுவாங்க, டேபிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் ஃபார்ம்ஸ், ஹெட்டிங்ஸ் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ அதே போல் இது எல்லாமே பிளாக்கில் நான் சொன்னது. இன்லைன்ஸில் வந்து ஸ்பேன் அதிகமாக, ஸ்பேன், பட்டன், இமேஜ் இது எல்லாமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இன்லைன்ஸ் எப்படி நம்ம கோடிங்ஸில் ஒர்க் ஆகுது. இது H1 கொடுத்தோன்னா இது நியூ லைனில் ஃபார்ம் ஆகும், பேராகிராஃப்னு கொடுத்தோன்னா ஒரு நியூ லைனில் ஃபார்ம் ஆகும். இதுக்குள்ளே வந்து நான் ஸ்பேன் எத்தனை நாளும் தரலாம், அது எல்லாமே தெரியும். ஒரு பிளாக்குக்குள்ளே இன்னொரு பிளாக் நீங்கள் எத்தனை பிளாக் வேணாலும் தரலாம். இந்த பிளாக் ஏன் இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறது இன்னும் போக போக உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒவ்வொரு பிளாக்கும் நம்ம அதுக்கு அலைன்மெண்ட்டு, கலரிங் அது எல்லாமே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பிளாக் டிவ் பிளாக் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த 2 பிளாக்லேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்குவீங்க. நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்கிறது ஒரு தனி டிவ் பிளாக்கு, கீழே இருக்கிறது ஒரு தனி டிவ் பிளாக்கு. இப்போ வந்து நான் இங்கே போய் ஒரு ஸ்டைல், ஏதாவது சிஎஸ்எஸ் ஸ்டைல், சிஎஸ்எஸ்ங்கிறது கலர்ஸு இல்லை சைஸஸ்ஸு, ஃபாண்ட் சைஸு இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, போல்ட், இட்டாலிக், அந்த ஃபார்மேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் சிஎஸ்எஸ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுது. அந்த சிஎஸ்எஸ் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்டைல், கலர் வந்து ஜஸ்ட் நான் ரெட் அப்படின்னு தரேன். எஸ். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணும்போது ஸோ மேலே இருக்கிற டிவ்வில் எந்த சிஎஸ்எஸும் தரல, கீழே இருக்கிறதுல நான் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் பிளாக்கே இந்த ரெட்டு ஸ்டைலால் வந்துடுச்சு. பட் இது டோட்டலாகவே இப்போ ரெட்டு ஆகிருக்கும். ஆனால் எனக்கு ஹெட்டிங் மட்டும் வேறு ஒரு கலரில் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம தனியாக செய்யலாம். ஸ்டைல் கலர் ஈக்குவல் டு க்ரீன். எஸ், க்ரீன் எல்லோ இதையும் தரேன். சேவ் பண்ணிவிட்டு நான் இங்கே இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரி, ஒவ்வொரு தடையும் நம்ம ஸ்டைல் வந்து ப்ரௌசருக்கும் நம்மளுடைய கோட் எடிட்டருக்கும் போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சிம்பிளாக ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட்னு கொடுக்கும்போது இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே வரும். ஓகே. நான் சப்போஸ் இந்த கர்சர் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இது மட்டும் வேணும், இந்த செட்டிங்ஸ் மட்டும் எங்கே இருக்குதுன்னு காட்டு அப்படின்னு வரும்போது நம்ம என்ன கொடுத்துருந்தோம், கலர்னு கொடுத்துருந்தோம். இதை நான் ஹைட் பண்ணேன்னா எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரெட்டில் வரும். ஓகே. ஸோ அது காட்டுது. சரி, ஓகே, இது வேணாம், எனக்கு வந்து மூவ் பண்ணும், பேடிங் இல்லை மார்ஜின் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா பேடிங் மார்ஜின் ரெண்டும் மோரல்லாம் சொன்னதான். பேடிங் வந்து லைன்லேருந்து அவுட் சைடு வரும், சாரி இன்சைடு வரும். மார்ஜின்ங்கிறது நம்ம இந்த டிவ் பிளாக்கோடைய அவுட் சைடு, ஒரு பிளாக்கோ இன்லைனோ இருக்கோ அதோடைய அவுட் சைடு போகும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸு. இப்போ நான் பேடிங் அப்படிங்கிறத தரேன். பேடிங் வந்து பிக்சல்ஸில் நான் தரேன் 10px. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் இன்க்ரீஸ் பண்ண அதிகமாகுது பாருங்கள். நான் அப் ஏரோக்கு யூஸ் பண்ணுறேன், இப்போ நான் டவுன் ஏரோக்கு யூஸ் பண்ணும்போது கம்மியாகுது. ஸோ இது இல்லாமல் இங்கே நான் கர்சர் வைக்கும்போது இந்த க்ரீன் லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே
இந்த பார்டர் வந்து பேடிங்கில் இது வருது. ஸோ 30 பிக்சல்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அந்த லைட் ப்ரௌன் வந்து மார்ஜினை குறிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் மார்ஜினும் நான் தரேன். நான் மார்ஜின் வந்து டாப் பாட்டம் மட்டும் நான் தரேன். ஸோ இப்போ வந்து மார்ஜின் டாப் வந்து 100 பிக்சல்ஸ் மார்ஜின் டாப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே போல் இப்போ நான் இன்னொன்று புதுசாக வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். மார்ஜின் பாட்டம் வந்து 50 பிக்சல்ஸ் வந்துடுச்சு. நான் இப்போது இந்த எலமெண்ட்டில் வைக்கும்போது இதில் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்கள், பேடிங் வந்து 30 பிக்சல்ஸ் இருக்குது, மார்ஜின் டாப் வந்து 100 இருக்குது, பாட்டம் வந்து 50 இருக்குது. ஸோ இந்த கலரிங்லேயே நம்ம எவ்வளோ தூரம் மார்ஜின் பேடிங் அது எல்லாமே கொடுத்துருக்கோம், இல்லை என்ன கலர் வருது, எப்படி இது ஸ்க்ரீன் வைஸாக இது அட்ஜஸ்ட் ஆகுது, அது எல்லாமே இதில் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதில் இன்னொரு ஈஸியான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இப்போ மார்ஜின் டாப் பாட்டம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுக்குறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக மார்ஜின் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போது வெறும் மார்ஜின் அப்படின்னு நான் கொடுக்கும்போது இது 4 சைட்ஸும் ஈக்குவலாக எடுத்துக்கும். ஓகே, 100 பிக்சல்ஸ் 100 எல்லாத்துலேயும் 100ஆக எடுத்துக்கும். இப்போ மார்ஜின்னு கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு அப்படி வேணாம், எனக்கு வந்து ஸோ டாப் அண்ட் பாட்டம் 100ஆக இருக்கணும், நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 50ல் இருக்கணும் அப்படின்னா 100 px ஃபஸ்ட் வந்து டாப் அண்ட் பாட்டம் 100ஆக இது எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் 50 px அப்படின்னு கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். 50 பிக்சல்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டாப் அண்ட் பாட்டம் எடுத்துக்கும், நெக்ஸ்ட்டு கொடுக்குறது லெஃப்ட் அண்ட் ரைட் எடுத்துக்கும். சரி, இது இல்லாமல் இன்னும் நம்ம 4 டைப்ஸாகவும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு டாப்லேருந்து கொடுக்கலாம். உங்களுக்கு இங்கே டவுட் இருந்தால் இதில் கூட பாருங்கள், இங்கே 100 அது இருக்குது. ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டாப்பு 100ன்னு எடுத்துக்கோங்க. கிளாக் வைஸில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப்லேருந்து ஆரம்பிப்போம். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் 4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது எடுத்துக்கும். இல்லை 3 கொடுக்குறீங்கன்னா டாப், ரைட், பாட்டம் அது மட்டும் எடுத்துக்கும். ஸோ டாப் வந்து 100 பிக்சல்ஸ், ரைட் வந்து 50 பிக்சல்ஸ், நெக்ஸ்ட் வந்து இங்கே 25 பிக்சல்ஸ். ஓகே, பாட்டம் வந்து 25 பிக்சல்ஸ். இப்போ வந்து நான் 4th ஒன் வந்து தரல. 4th ஒன் ஆக்சுவலாக கொடுத்துருக்கணும். அது எதை எடுத்துக்கணும்னா இந்த 50 பிக்சல்ஸே எடுத்துக்கும். ஸோ எது நம்ம ரைட் இல்லை லெஃப்ட் எது கொடுக்குறோமோ அதை எடுத்துக்கும். இல்லை இங்கே நான் தரேன் 10 பிக்சல்ஸ்னு கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள், டாப்லேருந்து ஆரம்பிக்கும். டாப் 10, நெக்ஸ்ட்டு ரைட் 50, நெக்ஸ்ட்டு 25, நெக்ஸ்ட்டு 10. ஸோ நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையும் இந்த ப்ரௌசரில் நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஒவ்வொரு தடையும் நம்ம இந்த கோடிங்கில் போயிட்டு இங்கே மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ இது ஒரு ஈஸியான கன்வீனியண்ட்டான மெத்தட். ஸோ ஓகே, இப்போ நான் பேஜ் ஃபுல்லாக நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எல்லாமே ஹைட் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் நம்ம என்ன சேஞ்சஸ் செய்கிறோம் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் மட்டும்தான் செய்யலாமே தவிர்த்து இங்கே சேஞ்சஸ் பண்ணுறது நமக்கு ஒரிஜினல் சோர்ஸ் கோடில் அது இம்பேக்ட் ஆகாது. ஓகே, அதை நம்ம எப்படி நம்ம சேவ் பண்ணுறது அது பார்க்கணும்னா, இப்போ வந்து நான் இந்த பேஜ் எடுத்துக்கிட்டேன். இந்த டிவ் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு நான் விட்த்து நான் தரேன். ஓகே, விட்த் டோட்டல் ஸ்க்ரீனுக்கு உடைய சைஸும் வேணும் அப்படின்னா 100%. டோட்டல் ஸ்க்ரீன் சைஸும் இது எடுத்துக்கும். இதில் உங்களுக்கு சைஸ் தெரியல, பட் இங்கே நான் செலக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த டிவ்வுக்கும் இந்த டிவ் வந்து 100% இருக்குது. இப்போ நான் இதை 80ன்னு மாற்றுறேன். 80 இல்லை, அதை விட கம்மியாக மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் தெரியுதுல்ல, அது மட்டும்தான் வருது. பட் மேலே போகும்போது அது 100ல் இருக்குது. டிஃபால்ட்டாக 100% இருந்தது. இப்போ வந்து அதை நான் குறைச்சிருக்கேன் 86ன்னு. இப்போ இதில் வந்து இதையும் நான் 100ஆகவே நான் போட்டுடுறேன். 100%ன்னு போட்டேன். சரி, ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு அதோடைய அலைன்மெண்ட் மாறணும். ஓகே, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு அது என்ன சிஎஸ்எஸ் கோடு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சரி, ஓகே, அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அலைன்
ALIGN அலைன் அலைன்மெண்ட் இல்லை ஜஸ்டிஃபிகேஷன் அப்படி சென்டர் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணும்போது உங்களுக்கு அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துடும். நான் வந்து சென்டர்னு நமக்கு சென்டரில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் சென்டர்னு தரேன். ஸோ சென்டரில் என்னென்ன சிஎஸ்எஸ் கான்செப்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். இது நம்ம ஒவ்வொன்றா டவுன் ஏரோ கீ ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் இதுலேயே நமக்கு வந்துடுச்சு டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் டு சென்டர். ஸோ இது கொடுத்தோன்னா நமக்கு அலைன்மெண்ட் வந்து சென்டரில் வந்துடும். ஓகே, ஸோ ஈஸி. நமக்கு எந்த சிஎஸ்எஸ்னே எதுவுமே தெரியல. நம்ம எப்போவுமே கோடிங் செய்யும்போது மெமரைஸ் பண்ணணுன்னு மட்டும் நினைக்கவே கூடாது. ஸோ எப்படி சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் மெமரைஸ் பண்ணாமல் எந்த விதத்தில் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படி தான் நம்ம யோசிச்சாகணும். ஸோ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இதை வந்து நான் சென்டர்னு கொடுத்துட்டேன். இந்த கலர் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போது இதுதான் டோட்டலான என்னோடய சிஎஸ்எஸ். எது இந்த ஒரு பர்டிகுலர் டிவுக்கு மட்டும் விட்த் ஈக்குவல் டு 100ன்னு தரணும், டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு தரணும். ஓகே, ஸோ இப்போது இதை நான் ரைட் கிளிக் கொடுத்து காப்பி ஆல் டிக்ளரேஷன் அப்படின்னா விட்த்தும் எடுத்துக்கும் டெக்ஸ்ட் அலைனும் எடுத்துக்கும். காப்பி ஆல் டிக்ளரேஷன். ஸோ இங்கே போய்ட்டு இந்த டிவ்க்குள்ளே தான் நான் கொடுக்க போகிறேன். நான் கலரை ஆக்சுவலி நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ப்ரீவியஸாகவே. இப்போ வந்து இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது கமெண்ட்டில் இருக்கிறது கலருங்கிறது. அந்த காப்பி ஆல் டிக்ளரேஷன் கொடுக்கும்போது அந்த கலர் கமெண்ட்டும் சேர்ந்து வந்துடுச்சு. ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ சிங்கிள் லைனாக இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கொண்டு வரல. இந்த ஸ்டைலையும் இது ஸ்டைலுக்குள்ளே தான் நீங்கள் கொடுத்தாங்கணும். ஸ்டைலுக்குள்ளே இந்த 2 கர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ இப்போ நான் இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். கலர்ஸ் எதுவுமே இல்லை, வெறும் சென்டர் அலைன் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ரீஃப்ரெஷ் கொடுத்தேன்னா நமக்கு வந்து இது சென்டர் அலைன்மெண்ட் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் நம்ம எப்படி கஸ்டமாக சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் கொண்டு வரணுமோ அதை பேஜுக்கும் நம்ம பேஜில் கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டில் போய்ட்டு இந்த எலமெண்ட்ஸில் தான் அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணி அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து கொண்டு வர்றது ஈஸியான ஒரு மெத்தடு, ரொம்ப ஃபாஸ்ட்டான மெத்தடு. ஓகே, இது நிறைய பேர் தெரிஞ்சிக்காத ஒரு பேசிக் பர்சன்ஸ் கோடர்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருப்பாங்க. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணி பேஜில் இங்கே வந்து ரீஃப்ரெஷ் ஒவ்வொரு தடையும் செஞ்சு பார்த்து ரொம்ப டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே டன். ஸோ இதான் இன்றைக்கியோடைய கிளாஸு. ஓகே, தேங்க்யூ.